வணக்கம். டாக்டர் தன்வந்திரி என் எழுதிய "அ மோமெண்ட் ஜஸ்ட் ஃபார் யூ" புத்தகத்தோட கையெழுத்து பிரதிய நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கீங்க. இது வெறும் பாசிட்டிவ் வார்த்தைகள் இருக்கிற புத்தகம்னு சொல்லிட முடியாது. இல்லவே இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம மனநிலையை எப்படி மாத்தலான்னு ஆழமா சொல்லுது. இன்னைக்கு அத பத்தி தான் விரிவாக பேசப் போறோம். ஆமா. இந்த புத்தகத்தோட அணுகுமுறையே ரொம்ப மென்மையானது. இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கட்டளை மாதிரி இல்ல. ம் இயற்கை சம்பந்தப்பட்ட உருவகங்கள் மூலமா ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. ஒவ்வொரு நாளையும் ஒரு புது தொடக்கமா நினைச்சு நம்ம மனசை எப்படி நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பலான்னு பார்க்கலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த மன ரீதியான பயணத்தோட முதல் அடி நம்மள நாமே ஏத்துக்கிறதுல இருந்து தான் தொடங்குது இல்லையா? கரெக்ட். புத்தகம் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதிகாரம் 1ல நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே போதுமானவன் அப்படின்னு சொல்லுது. ம். அதுக்கு ஒரு வயசான மரத்தை உதாரணமா காட்டுறாங்க. அந்த மரம் அதோட பட்டையில இருக்கிற முடிச்சுகள பற்றியோ இலைகள் விரியற விதத்தை பற்றியோ கவலைப்படுறதில்ல. அது சும்மா இருக்கு. ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது உங்கள ஒரு புது ஆளா மாத்துறத பத்தி பேசல. ஓ, நீங்க ஏற்கனவே இருக்கிற உங்க இயல்பான வடிவத்தை ஏத்துக்க சொல்லுது. புத்தகத்தோட முன்னுரையில சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள் ஆழமாக இருக்கும் அறிவின் மென்மையான எதிரொலிகள் தான். அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்துது. ஆமா. ஒரு அது பார்க்க முழுமையடையாத மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய மரமாகறதுக்கான சக்தி இருக்கு இல்லையா? இருக்கு. அது மாதிரி தான் நாமும். நம்மள நாமளே ஒரு ப்ராஜெக்டா பார்க்காம நம்மளோட இயல்பை அங்கீகரிக்கிறது தான் முதல் படி. நீங்க சொல்றது சரிதான். இந்த உள்மன மாற்றத்தை நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட இணைக்கிறது தான் இங்க ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆமாம். உதாரணத்துக்கு அதிகாரம் 2ல எனது வீடு அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் புகலிடம் அப்படின்னு சொல்லுது. ம். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற பௌதிக சூழல் நம்ம மன உலக வடிவமைக்குதுன்னு சொல்லுது. இது ரெண்டுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஆமா, இது வெறும் சுத்தம் பண்றத பத்தி மட்டும் பேசல. இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் காரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. உங்க வீட்ல ஒவ்வொரு பொருளும் களைஞ்சு கிடந்தா அது உங்க கவனத்தை சின்ன சின்னதா சிதறடிக்கும். இதுக்கு காக்னிட்டிவ் லோடுன்னு சொல்லுவாங்க. அறிவாற்றல் சுமை. கரெக்ட். தேவையில்லாத ஒவ்வொரு பொருளும் உங்க மன ஆற்றல்ல ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்குது. அதனால தான் புத்தகம் நம்ம எண்ணங்களை தெரிவா ஓடுற நீரோட மாதிரி இருக்கணும்னு சொல்லுது. ஓ, அப்போ வீடு அமைதியா இருந்தா மனசும் தெளிவா இருக்கும். ஆமா. நீங்க உள்ளுக்குள்ள வளர்க்க நினைக்கிற அமைதிய உங்க வெளியுலகமும் பிரதிபலிக்கணும். இது ரொம்ப ஆழமான கருத்து. இது ரொம்ப முக்கியமான பார்வை. சரி, இப்போ நம்மள நாம ஏத்துக்கிட்டோம், நம்ம சூழலையும் அமைதியா மாத்திக்கிட்டோம். ஆனா வாழ்க்கை சவால்களை கொண்டு வருமே. நிச்சயமா. அப்போதான் புத்தகத்தோட அடுத்த பகுதி வருது. மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ். ம். வில்லோ மரம் புயல் காத்துல உடையாம வளைஞ்சு கொடுக்குங்கிற உருவகம் ரொம்ப பிரபலம். ஆமா. அந்த வில்லோமர உருவகம் ஒரு ஆரம்பம்தான். ஆனா புத்தகம் அதை விட ஒரு தீவிரமான கருத்தை முன்வைக்குது. அப்படியா? நெருப்பை தழுவிய விதை அப்படின்னு ஒரு உருவகம் வருது. நெருப்பையா? ஆமா. சில பைன் மரங்களோட கூம்புகள் ஒரு பெரிய காட்டுத்தீக்கு பிறகுதான் வெடிச்சு அதோட விதைகளை வெளியிடும். ஓ, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான உண்மை ஒண்ணு இருக்கு. இது கஷ்டப்பட்டா நல்லது நடக்குங்கிறத விட ஆழமானது. ம், நமக்கிட்ட இருக்கிற சில திறமைகள், சில சக்திகள் ஒரு பெரிய நெருக்கடி வந்தா மட்டும்தான் வெளிப்படும் புத்தகம் சொல்லுது. அது வரைக்கும் அது நமக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நெருக்கடிகளை நாம தடைகளா பார்க்காம நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வர ஒரு கருவியா பார்க்கணும். சரியா சொன்னீங்க. இது மனநிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. நெருப்ப தழுவுறதுங்கிறது ஒரு விதத்துல ஆபத்தானதாவும் இருக்கலாம் இல்லையா? எல்லாராலையும் அந்த அழுத்தத்தை தாங்கிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. அந்த நெருப்புல கருகி போகாம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. வெறுமனே மன தைரியத்தோட நெருப்புல குதிங்கன்னு புத்தகம் சொல்லல. அந்த நேரத்துல நம்மளோட உள்மனதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு கருவியும் கொடுக்குது. ஓ, இங்கதான் அதிகாரம் 9 வருது. என் எண்ணங்கள் நேர்மறையானவை மற்றும் சக்தி வாய்ந்தவை. நம்ம மனச ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்லுது புத்தகம். சரி. நாம என்ன விதைகளை, அதாவது எண்ணங்களை விதைக்கிறோமோ அதுதான் அந்த தோட்டத்துல வளரும். இத செயல்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சியும் இருக்கு. என்ன பயிற்சி அது? அதுக்கு பேரு எண்ண மேக வெளியீடு, தாட் கிளவுட் ரிலீஸ். என்ன மேக வெளியீடா? அது என்ன? இது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. உங்களுக்கு கவலை கொடுக்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதை எதிர்த்து போராடாதீங்க. ம்.
அப்புறம் அந்த எண்ணத்தை ஒரு மேகம் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மேகம் மெதுவா காத்துல மிதந்து உங்க பார்வையிலிருந்து விலகி போறத மனசுக்குள்ள பார்க்கணும். இது ஒரு கற்பனை விளையாட்டு மாதிரி இருக்கே. செய்யலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் தத்துவம் காக்னிட்டிவ் டிஃப்யூஷன். அதாவது உங்களையும் உங்க எண்ணங்களையும் பிரிச்சு பார்க்கிறது. கொஞ்சம் விளப்பமா சொல்லுங்க. நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா அதை ஒரு மேகமா பார்க்கும்போது, ஓ என்கிட்ட இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு அதை ஒரு தற்காலிக நிகழ்வா பார்ப்பீங்க. அதுதான் நாங்கிற முழு உண்மையா பார்க்க மாட்டோம். அதேதான். இது கவலைகள் பெருசாகிறதுக்கு முன்னாடியே அதை செயலிழக்கச் செய்யற ஒரு அருமையான வழி. அப்ப எண்ணங்களோட சண்டை போடாம அது போற போக்குல அதை போக விடுறது, இது கேட்கவே ஒரு விதமான விடுதலைய கொடுக்குது. ஆமா. இந்த போக விடுறதுங்கிற கருத்து புத்தகத்தோட கடைசி பகுதிக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போகுது. நம்பிக்கை மற்றும் விடுவித்தல். ஆமா, புத்தகம் உள் திசை காட்டி, அதாவது இன்னர் கம்பஸ் அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லுது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? நம்மளோட உள் திசை காட்டி சொல்றத கேக்குறதுக்கும் நம்மளோட பயம் அல்லது பேராசை சொல்றத கேக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் மனசு சொன்னதை கேட்டேன்னு சொல்லி தப்பான முடிவுகள் எடுக்கறாங்களே. இதுதான் இந்த விஷயத்தோட மையமான கேள்வி. இதுக்கு புத்தகம் சொல்ற பதில் சரணடைதல் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கு. சரணடைதல்னா தோல்வியை ஒத்துக்கிறது தானே? புத்தகம் அதை அப்படி சொல்லல. ஒரு இலையுதிர் காலத்துல மரத்திலிருந்து விழுகிற இலைய உதாரணமா காட்டுது. அந்த இலை காத்தோட சண்டை போடுறதில்ல. அது தன்னை விடுவிச்சு காத்து போற போக்குல போகுது. ஆமா. இதுக்கு அர்த்தம் நம்ம கட்டுப்பாட்டுல என்ன இருக்கு, என்ன இல்லைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது. ஒரு வேலை தேடும்போது விண்ணப்பம் போடுறது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. கரெக்ட். சரணடைதல்ங்கிறது அந்த முடிவை ஏத்துக்கிட்டு அதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்காம இருக்கிறது. உங்க உள் திசை காட்டி உங்க செயல்களை வழி நடத்தணும், முடிவுகளா அல்ல. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா புரியுது. செயலுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு பலனை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுறது. ஆமா. இதுதான் நம்மள புத்தகத்தோட கடைசி உறுதிமொழிக்கு கூட்டிட்டு வருது. என் பயணத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன். ஒரு அமைதியான மலை ஏறி தண்ட சுத்தி இருக்கிற எவையும் எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம அப்படியே பிரதிபலிக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தையும் ஏத்துக்க சொல்லுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மலையேறி தான் இந்த புத்தகத்தோட இறுதி இலக்கு. நம்ம மனநிலை எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு உருவகம் அது. சொல்லப்போனா புத்தகத்தோட கட்டமைப்பே ஒரு முழுமையான பயணம் மாதிரி தான் இருக்கு. ஆமா. தன்னைத்தானே ஏத்துக்கிறதுல மரம் ஆரம்பிச்சு சவால்களை சந்திக்க மீள்திறனை வளர்த்துக்கிட்டு வில்லோ கடைசியா அந்த பயணம் எப்படி இருந்தாலும் அதோட அமைதியா ஒன்றி போறதுல ஏறி முடியுது. ஒரு முழுமையான வட்டம். இன்னைக்கு நாம பேசினதை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது இந்த புத்தகம் ஒரு தெளிவான பாதைய காட்டுது. இது வெறும் பாசிட்டிவ் வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல. நிச்சயமா இல்ல. உங்களை நீங்களே ஏத்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்க சூழலை உங்களுக்கு சாதகமா மாத்தி அப்புறம் மீள்திறனை வளர்த்துக்கிட்டு கடைசியா வாழ்க்கையோட ஓட்டத்தை நம்புறது வரைக்கும் ஒரு படிப்படியான வழிகாட்டுதல் இதுல இருக்கு. ஆமா. இந்த எல்லா பெரிய கருத்துக்களையும் ரொம்ப எளிமையா நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கு புத்தகம் பயன்படுத்துற உத்தி தான் இந்த இயற்கை உருவகங்கள். ஆமா, மரங்கள், ஆறுகள், விதைகள். ஆமா. அது பயன்படுத்துற ஒவ்வொன்னும் சிக்கலான உளவியல் கருத்துக்களுக்கு ஒரு மென்டல் ஷார்ட்கட் மாதிரி செயல்படுது. ஒரு பதட்டமான சூழ்நிலையில ஒரு கோட்பாட்டை ஞாபகப்படுத்திக்கிறத விட வில்லோ மரம் மாதிரி வளைஞ்சு கொடு அப்படின்னு நினைச்சுக்கிறது ரொம்ப சுலபம். அது உண்மைதான். அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றியே. ஆமாம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் 30 நாட்களுக்கு 30 உறுதிமொழிகளை கொடுக்குது. ஆனா இதோட முடிவுரைக்கு முடிவில்லாமல் விரியும் பாதை, தி எவர் அன்ஃபோல்டிங் பாத்னு தலைப்பு வச்சிருக்காங்க. ஆமா. இது ரொம்ப முக்கியம். அதாவது இது ஒரு 30 நாள் பயிற்சி மட்டும் இல்ல. இது வாழ்க்கைய அணுகிறதுக்கான ஒரு புதிய வழி, ஒரு தொடர் பயணம் சொல்றாங்க. அதனால நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம விவாதிச்ச கருத்துக்கள்ல எது உங்களுக்கு ஒரு நாளுக்கான எண்ணமா மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த முடிவில்லாமல் விரியும் பாதையில நீங்க உங்க கூடவே எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கருவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க?